தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, சென்னையில் நேற்று பேரணி சென்ற தேமுதிகவினர் மீது 7 பிரிவுகளின் கீழ் விமான நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது பத்மபூஷன் விருது டெல்லியில் ஜனாதிபதி முன் நேற்று பிரேமலதா விஜயகாந்த் கொடுக்கப்பட்டது. அந்த விருதினை பெற்றுக்கொண்டு நேற்று மதியம் சுமார் 2 மணிகளில் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். அப்போது அவரை வரவேற்காக தேமுதிக தொண்டர்கள் அதிகப்படியான அளவு குவிந்தனர். அதன் பிறகு சென்னை விமான நிலையத்தில் வெளியே செல்லும் போது குறிப்பிட்ட குறைந்தபட்சம் 50 பேர் மட்டுமே செல்ல வேண்டும் என, பேரணியாக செல்ல வேண்டும் என விமான நிலைய போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் அதிகப்படியான சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் செல்லும் போது போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது போலீசாருக்கும் தேமுதிக தொடர்புகளில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் பிறகு போலீசார் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அதை தொடர்ந்து தேர்தல் நடை விதிமுறைகளை அமுல்படுத்த இருக்கும் போது தேர்தல் ஆணையத்தின் அனுமதி இல்லாமல் சென்னை விமான நிலையத்தில் பெருமளவு கூட்டம் கூடியதாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பயணிகள் இடையூறாக இருந்தார்கள் என கூறி தேமுதிக தொண்டர்கள் மீது 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு விமான நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தற்போது வழக்கு பதிவு மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகிறேன். இந்த வழக்கு பதிவு இங்கு எப்பொழுதும் இல்லாத முதல் முறையாக இந்த விமான நிலையத்தில் அதிகமாக கூட்டம் கூடியதாக பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.